வெல்கம் டு பாலாபாரதி பிவிசி அண்ட் யூபிவிசி பிளஸ் எஸ்பிசி இன்டீரியர். இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேலூரில் பண்ண ஒரு இன்டீரியர் ஒர்க் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 2 பிஹெச்கேல ஃபுல் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம். 4 பிஹெச்கே டோட்டலாக இந்த வீடு, ஆனால் நம்ம 2 பிஹெச்கே மட்டும் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம். மற்ற ஒர்க் எல்லாமே சின்னதாக ஃப்ரண்ட் ஒர்க் மட்டும் பண்ணியிருக்கோம். இந்த சைட் எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒர்க் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருந்தோம். இந்த வீட்டில் தான் நம்ம வேலூரில் ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் வந்து ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்த வீடு. இந்த வீட்டில் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம்னா, 2 பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு டிவி ஷோகேஸு டிஜிட்டல் பிரிண்ட்லேயே பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீட்டை பார்த்து தான் நியர்பை தான் நம்ம அந்த வீட்லையுமே இப்போ கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த வீட்டில் டோட்டலாக எஸ்பிசி மெட்டீரியலில் 2 வார்ட்ரூமே டிஜிட்டல் கலரில் பண்ணியிருக்கோம். அதோட இமேஜ் தான் நீங்கள் சைடில் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த இமேஜை வந்து நம்ம அப்படியே அவுட்புட் கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ரெஃபரன்ஸோட தான் மோஸ்ட்லி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளோட ஒர்க்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிவிசி, யூபிவிசி, எஸ்பிசி எல்லாமே ஜான்சன் பிராண்டில் கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 20 வருஷம் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். கலர் ஃபேட் ஆகுது, பெண்ட் ஆகுது, தானே பிரேக் ஆகுது, இதுக்கு எல்லாமே 20 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எஸ்பிசி மெட்டீரியல் நம்ம தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணோம். நம்ம தான் லான்ச் பண்ணி 1 இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட மட்டும்தான் ஜான்சன் எஸ்பிசி மெட்டீரியல் இருக்குது. இந்த மெட்டீரியல் இப்போதைக்கு யாருமே காப்பி பண்ண முடியாது. நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஆனால் எதுக்காக இந்த எஸ்பிசி மெட்டீரியல் வந்திருக்கு, எஸ்பிசி மெட்டீரியல்னா என்ன அப்படின்றது நீங்கள் ஃபுல்லாகவே இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எஸ்பிசி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் பிளாஸ்டிக் காம்போசிட். அந்த ஸ்டோன் பவுடரை ஆட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வந்து ரெடி பண்ணுறாங்க. யூபிவிசிக்கும் எஸ்பிசிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசின்ற மெட்டீரியல் சொல்லிட்டு பிவிசி மெட்டீரியலே போடுறாங்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம போய் மெஷர்மெண்ட் எடுக்கும் போதாகட்டும், போய் ஒரு ஆர்டர் பண்ணும் போதாகட்டும், இதை விட ரேட்டு கம்மியாகவே யூபிவிசி மெட்டீரியல் அப்படி இருக்குன்ட்டு நிறைய மெட்டீரியல் வந்துருச்சு. யூபிவிசியில் நிறைய பிராண்ட் வந்துருச்சு. ஆனால் எது ஒரிஜினல் குவாலிட்டி, எது குவாலிட்டி இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு கம்பல்சரி புதுசாக எஸ்பிசி மெட்டீரியல் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இல்லை எஸ்பிசி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அதுக்கு அட்வான்ஸ் ஆப்ஷன்லாம் கொடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணியிருக்கோம், அதோட எஜ்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்றதை நான் அந்த வீடியோ ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 4 பிஹெச்கேல ஒர்க் பண்ணியிருக்கோம். 2 பெட்ரூம் ஜஸ்ட் ஃப்ரண்ட் க்ளோஸ் மட்டும் பண்ணிட்டு 2 பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பில் டிஜிட்டல் கலரில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலூரில் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 2 பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு டிவி ஷோகேஸ் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக எஸ்பிசி மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம். பிவிசி, யூபிவிசி, எஸ்பிசி எல்லாமே ஜான்சன் பிராண்டில் இம்போர்ட்டட் மெட்டீரியல் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லோக்கல் மெட்டீரியல் கம்பல்சரி நம்மகிட்ட இருக்காது. இப்போ இந்த பெட்ரூம் வந்து பாருங்கள் டிஜிட்டலில் பண்ணி கொடுத்துருக்கோம். பிவிசி, யூபிவிசி, எஸ்பிசி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸ்டாண்டர்டாக ஒரு 6 கலர் 10 கலர் தான் வரும். ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் யூபிவிசி தான் பண்ணுறோம். யூபிவிசிக்கும் டிஜிட்டல் யூபிவிசிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் யூபிவிசியில் கண்டினியூ டிசைனில் பண்ணியிருக்கோம். ஒரு பிக்சர் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக ஒரு உட்டன் லுக்கில் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து டிசைன் உடையாமல் பிக்சராக உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே இந்த இமேஜ் ஃபுல்லாகவே நீங்கள் ஷட்டர் ஸ்டாக்கில் டவுன்லோட் பண்ணி எடுத்து அதுக்குண்டான அமௌண்ட்டை நம்ம பே பண்ணி எடுத்து இந்த பிக்சரை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஜான்சன் எஸ்பிசி, யூபிவிசி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் யூபிவிசியில் தான் பண்ணுறோம். டிஜிட்டல் கலர் தான் பண்ணுறோம். நீங்கள் கேட்குற கலர் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. கடப்பக்கல் வச்சு பண்ணலாமா, இல்லை பாக்ஸ் டைப்பில் இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் பண்ணலாமா, பாக்ஸ் டைப்பில் பண்ணால் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வரும், எப்படி இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியுதில்ல. இன்னும் 2 பிஹெச்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்மளோட வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000க்கு டோட்டலாக ஒரு 2 பிஹெச்கே இன்டீரியர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 லட்சம் வியூஸ் வந்திருக்கு. ஆனால் அதில் நிறைய கமெண்ட் இருக்குது. இன்னும் 1,20,000 சொல்கிறீங்க, ஆனால் மெஷர்மெண்ட் நீங்கள் வரும்போது நிறைய அதிகமாக இருக்குன்ட்டு திருச்சி டீமே பார்த்தீங்கன்னா 2 டைம் நமக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பிவிசியில் ஃப்ரண்ட் ஒர்க் மட்டும் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் ஒரு 300 to 400 ஸ்கொயர் ஃபீட் தான் அந்த 2 பெட்ரூமும் ஒரு கிச்சனுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தோம். அதை பார்த்துட்டு நம்ம அதுதான் இந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்குன்னு நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க. அது வந்து நமக்கு வந்து கம்பல்சரி ஒர்க்கு கிடையாது. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதுதான் மெஷர்மெண்ட் வரும்போது உங்கள் வீட்டில் 2 பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 லட்சத்துக்கு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 2 லட்சத்துலையும் பண்ணியிருக்கோம், 1.5 லட்சத்துலையுமே பண்ணியிருக்கோம். அது எல்லாமே கஸ்டமர் நீங்கள் கேட்குற மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்கொயர் ஃபீட் வந்து மாறும். இப்போ 10க்கு 3 லாஃப்ட் இருக்கு அப்படின்னா 30 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஆனால் இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதோட கம்ப்ளீட் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது மட்டும் தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் வரும். இந்த மாதிரி தான் உங்களோட வீட்டில் என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ அது நாங்கள் வேலை செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு கொட்டேஷன் கொடுத்துருவோம். அதுதான் உங்களோட பட்ஜெட்டு. 1 லட்சத்துக்கு கம்ப்ளீட் பண்ணலாம், 5 லட்சத்துக்கும் கம்ப்ளீட் பண்ணலாம். அது நீங்கள் கொடுக்குற வேல்யூ, அதுக்கப்புறம் மெட்டீரியல், குவாலிட்டி வைஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் ஒர்க்கு பாருங்கள். நம்ம கடப்பாக்கல் வைக்கலாமா இல்லை பாக்ஸ் டைப்பில் போகலாமா அப்படின்றது எல்லாமே நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ இந்த வார்ட்ரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃப்ரண்ட் க்ளோஸ் மட்டும் தான் வரும். ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் வரும். 10க்கு 3 லாஃப்ட், 10க்கு 7 வார்ட்ரூப், 3 பீரோ பொசிஷன் கிடைக்கும். உங்களுக்கு 100 ஸ்கொயர் ஃபீட் தான் வரும்.
இதே நீங்க கடப்பாக்கல் வைக்காம நம்ம மெட்டீரியலே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு செல்ஃபுமே மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. பிவிசி யூபிவிசி யார் வேலை செஞ்சாலுமே இந்த செல்ஃபு இந்த சைடு செல்ஃபு பேக் செல்ஃபு எல்லாமே மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. இதுல இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட் டோர் என்ன கொடுக்குறோமோ, என்ன குவாலிட்டி மெட்டீரியல் கொடுக்குறோமோ சேம் அதே குவாலிட்டி தான் நம்ம உள்ள செல்ஃப் ரேக்கு டிராப்ஷன் எல்லாமே நம்ம பண்றோம். எல்லாமே உங்களுக்கு மெஷர்மெண்ட் வரும். ஆனா கம்பல்சரி இந்த மாதிரி ஒர்க் நீங்க பண்ணீங்கன்னா ஒரு உட்டன் லுக்ல உங்களோட துணி ஸ்மெல்லு வராம ஒரு ஃபினிஷிங்கா இருக்கும். ஒரு எக்ஸாக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்ப இந்த பேனல் இந்த டோர் ஃப்ரேம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேனலோட ஒரு சின்ன கேப் கூட இல்லாம ஃபுல் ஃபினிஷிங்கா இருக்கும். இதே நீங்க கடப்பாக்கல் வச்சிருந்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒர்க் மட்டும் தான் பண்ணுவோம். ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுப்போம். அந்த ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடப்பா கல்லுக்கும் அந்த கட்டைக்கும் ஒரு 3 இன்ச்சு கேப் இருக்கும். அப்ப டோர் ஃபினிஷ் ஆகும்போது இந்த அளவுக்கு வந்து உள்ள சென்டர்ல கேப் இருக்கும். கடப்பாக்கல் நீங்க வச்சிருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கல் வச்சிருந்தீங்கன்னா பேக் சைடு வந்து தண்ணி பட்டு, அதாவது 2-3 நாள் மழை பெய்யுது அப்படின்னாக்க அந்த தனி ஸ்மெல்லு வந்து கம்பல்சரி வரும். அதை வந்து நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். இதுல வந்து கடப்பாக்கல் வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி டிரா ஆப்ஷன் சேஃப்டி லாக்கர் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. இந்த மாதிரி சேஃப்டி லாக்கர் எதுவுமே நம்ம கொடுக்க முடியாம போயிடும். உள்ளவே பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டிரா ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க உள்ள ரேக் வந்து கஸ்டமைஸா நம்ம வந்து பிரிச்சு கொடுத்துருக்கோம். நீங்க எப்படி ரேக் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ரேக் வந்து பிரியும். இந்த மாதிரி ரேக் பண்ணும்போது ஒரு பெட்ரூம் வந்து 250 இருந்து 300 ஸ்கொயர் ஃபீட் வரும். அதே நீங்க கடப்பாக்கல் வச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் 100 ஸ்கொயர் ஃபீட் தான் வரும். இது எல்லாமே நீங்க கொடுக்குற வேல்யூ தான். நீங்க எப்படி கொடுக்குறீங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டு சொல்ல போறோம். இந்த மாதிரி ஒரு டைம் தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. நீங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா 40 to 45 லட்சம், 30 லட்சம், 25 லட்சத்துக்கு மேல கட்டி இருப்பீங்க. ஆனா நீங்க இன்டீரியர் ஒர்க் மட்டும் 1.5 லட்சத்துல முடிச்சிடலாம், 1 லட்சத்துல முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. ஆனா அது கம்பல்சரி பண்ணாதீங்க. இன்டீரியர் ஒர்க்கை வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு 2 to 3, 5 கம்பல்சரி வரும். ஒரு 2 பெட்ரூம் பாக்ஸ் டைப்ல ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பட்ஜெட் வரும். இதுக்கப்புறம் இல்லாமல் நீங்கள் இன்னும் டிவி ஷோகேஸ், பார்ட்டிஷன் டிசைனு, பூஜை ரூம் பாக்ஸ் டைப்ல பண்றது அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணீங்கன்னா கம்பல்சரி 5 லேக்ஸ் வரும். 40-45 லட்சத்துல வீடு கட்டுறீங்க, ஒரு 3 to 5 லேக்ஸ் வரைக்கும் ஒரு குவாலிட்டி மெட்டீரியல கம்பல்சரி பண்ணுங்க. இதுக்கும் நீங்க வேற மெட்டீரியலுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு 70 to 80 1 மேக்ஸிமம் 1 லட்சம் தான் டிஃபரெண்ட் வரும். ஆனா அந்த 1 லட்சத்துக்குமே உங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளை இன்ச்சஸ் வரும். உங்களுக்கு ஹேண்டிலு, இந்த இன்ச்சஸ், சாஃப்ட் க்ளோஸ், இது 20 வருஷம் வாரண்டி, கலர் ஃபேட் ஆகுது, பெண்ட் ஆகுது, தானா பிரேக் ஆகுது, இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு டைம் தான் இன்வெஸ்ட்மெண்ட். இதே நீங்க உட்லேயே போனீங்க அப்படின்னா கரையான் பிரச்சனை வரும், பூச்சி வர பிரச்சனை வரும். மழை காலத்துக்கும் வெயில் காலத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உட்டு வந்து பாத்தீங்கன்னா உப்புற பிரச்சனையும் வரும், மைக்கெல்லாம் பேர்ந்துட்டு வர பிரச்சனை வரும். இதெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு டைம் பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டச்சர் ஃபினிஷிங் போட்டால் உங்களுக்கு என்ன பண்ணாலும் கிராச்சஸ் கம்பல்சரி வராது. கிராச்சஸ் ஆகாது. உங்களுக்கு டெக்ஸ்சர் ஃபினிஷிங்ல தான் பண்றோம். பிவிசி, யூபிவிசி, எஸ்பிசி இந்த 3 மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா பிவிசி ஸ்டாண்டர்டா ஒரு செக்ஷன் போட்டு தான் வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, இந்த பாத்ரூம் டோர் பாருங்க. இந்த பாத்ரூம் டோர் வந்து பிவிசி பாத்ரூம், ஒரு ஃப்ரேம் வரும், இந்த செக்ஷன் வரும். இந்த செக்ஷன் போட்டு வந்தாலே கம்பல்சரி அது பிவிசி ஒர்க்கு. ஆனா நம்மளுடைய யூபிவிசி எஸ்பிசில அந்த செக்ஷன் இல்லாம பண்ணுவோம். செக்ஷன் ஒர்க் இல்லாம பண்றோம். இந்த செக்ஷன் ஒர்க் இல்லாம பண்றது தான் உங்களுக்கு உட்டன் ஃபினிஷிங் சொல்லுவோம். இந்த ஒர்க் மெத்தட் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஜான்சன் எஸ்பிசி நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கு. நிறைய கார்பெண்டருக்கு வந்து இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல எஸ்பிசியோட அட்வான்ஸ் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கார்பெண்டர் ஈஸியா வேலை முடிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து 4 பேனல் சைஸ் கொடுத்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த 4 பேனல் சைஸ் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத நீங்க ஆபீஸ் வந்து அதோட டீட்டெயில் ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு 2 பீரோ பொசிஷன் வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். இது வந்து டிஜிட்டல் கலர். கஸ்டமரே இந்த இமேஜ் கொடுத்துருந்தாங்க, நெட்ல இருந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த இமேஜ் எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த பிக்சரை வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இந்த பிக்சர் நம்ம கொடுக்கும் போது இங்க இன்னொரு பீரோ வந்துருந்துச்சு அப்படின்னாக்க நம்ம இந்த பிக்சரை ஃபுல்லா லாஃப்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்கலாம். ஆனா இது வந்து ஒரு 2 பீரோட முடிஞ்சதுனால இதை வந்து கீழே கொடுத்துட்டு இதுல இருந்து ஒரு கலரை கிளிக் பண்ணி நம்ம வந்து லாஃப்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கலர் ஆப்ஷனை வந்து நீங்க கலர் கோடு கொடுத்தாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிளைன் கலர் நீங்க என்ன கலர் கோடு கொடுத்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலர்ல வந்து நம்ம இந்த இமேஜ்ல இருந்து கிளிக் பண்ணி எடுத்து நம்ம லாஃப்ட்டுக்கு பண்ணோம். இப்போ நீங்க சைட்ல ஒரு இமேஜ் அனுப்பியிருக்கேன் பாருங்க. இது வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்த கலரு. நான் அதை ஃபுல்லாவே அவங்களுக்காக ஒரு 4-5 கலர் சாம்பிள் பிரிண்ட் ஓட்டி அவங்க சைட்டுக்கு அனுப்பியிருக்கோம். புது கலர் அப்படின்னாலே நீங்க ஃபைனலைஸ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம இது எல்லாமே ஸ்டாண்டர்டா நம்ம வீட்டில் இருக்கு, ஆஃபீஸ்ல இருக்கும், வந்து கலர் பார்க்குறாங்க, நம்ம அதை பிரிண்ட் பண்றோம்.
ஆனால் புது கலர்னா ஒரு சாம்பிள் கஸ்டமர் காமிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம 10 பேனலா 20 பேனலா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளுடைய எஸ்பிசி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோ ஹெவி மெட்டீரியலோட ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் எஸ்பிசி மெட்டீரியல் லான்ச் பண்ணியிருக்கோம். 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மெட்டீரியல் காப்பி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து கம்பல்சரி அது முடியாது. ஆனால் இந்த ஒரிஜினல் குவாலிட்டி, இந்த ஒரிஜினல் மேட் ஃபினிஷிங் வர்றது ஆப்ஷனை நம்ம கிட்ட மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எஸ்பிசி வந்து செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. வீட்டுக்கு ஒரு டைம் தான் இன்டீரியர் ஒர்க் பண்ண போறீங்க. இந்த மாதிரி கலர் ஆப்ஷனோட பண்ணி கொடுத்துருக்கோம். பிவிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒரு 6 கலர் வரும். யூபிவிசியில் நீங்கள் கேட்கறதா பிரிண்ட் பண்ணிக்கலாம். எஸ்பிசியில் வியட்நாம்லேருந்து இம்போர்ட் பண்ணுற கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 கலர் வந்து டிஃபால்ட் கலரில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி டிஜிட்டல் கலரில் போனீங்க அப்படின்னா நீங்கள் கலர் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஒயிட் பேனலும் சேம் யூபிவிசி வர மாதிரி எஸ்பிசிலையும் ஒயிட் பேனல் வருது. அதுக்கேற்ற மாதிரி டிஜிட்டல் கலர் ஆப்ஷன்லையும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பெட்ரூமு, கீழே ஒன்று ஒரு மாஸ்டர் பெட்ரூமு ப்ளஸ் கிச்சன் டிவி ஷோகேஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூமே சேம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கண்டினியூ டிசைன் தான் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே அந்த தம்பி அவங்க வீட்டில் இருக்கிற தம்பி அவர் சொன்ன கலர் டிசைனை நம்ம மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் இந்த பெட்ரூம்ல லாஃப்ட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வார்ட்ரூப்ல 2 பீரோ பொசிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். டிஜிட்டல் கலர் வரும்போது டோட்டலாக நீங்கள் வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருந்தாக்க மோஸ்ட்லி டிஜிட்டல் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிக்சரை வந்து இங்கே கட் ஆகாமல் ஃபுல்லாகவே நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளைல ப்ளூ கலர் பண்ணியிருந்தோம். இதுல இருந்து கலரை பிக் பண்ணி எடுத்து லாஃப்ட் பண்ணியிருக்கோம். இதே நீங்க லாஃப்ட் இது ஃபுல் வியூவா இருந்துச்சு அப்படின்னா இந்த பிக்சர் லாஃப்ட் வரைக்குமே போகும். அந்த அளவுக்கு கண்டினியூ டிசைன்ல பிக்சர் உடையாம சின்ன லேயர் கூட கட் ஆகாம இந்த பினிஷிங் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த ஜாம்சன் எஸ்பிசி மெட்டீரியல்ல டிஃபால்ட் கலர் வரதும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி கலர் டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். ஜாம்சன் எஸ்பிசி மெட்டீரியல் உட்டன் ஃபினிஷிங் தான் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் உங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைடு நாம கட் பண்ண மாட்டோம். சைடு கட் பண்ணாலுமே அதுக்கு வந்து பீடிங் இருக்கு. சைடு கட் பண்ணாம ஒர்க் பண்றது தான் இந்த எஸ்பிசியோட அட்வான்ஸ் ஆப்ஷனு. இதுல வந்து டைரக்டா இன்ச்சஸ் வச்சுக்கலாம். உட்டு போடாம டைரக்டா இன்ச்சஸ் வச்சுக்கலாம். கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் ஃபினிஷிங்ல 4 சைடுமே பிரிண்ட் வர மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கலர் ஃபேட் ஆகுறது, பெண்ட் ஆகுது, தானா பிரேக் ஆகுறது, இதுக்கு எல்லாத்துக்குமே 20 வருஷம் வாரண்டி இருக்கு. இது எல்லாமே நீங்க நீட்டா செக் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூம்லயும் கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம வந்து ரேக் பிரிச்சிருக்கோம், ஆங்கர் பொசிஷன் வச்சிருக்கோம், சேஃப்டி லாக்கர் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். டிஜிட்டல் கலர் வரும்போது உள்ள ஃபுல்லாவே ஒயிட்டா வரும். இதே எஸ்பிசியில நீங்க டிஃபால்ட் வர 15 கலர்ல செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த கலர்ல எந்த கலர் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா சேம் அதுலயே வந்து நம்ம செல்ஃப் வந்து ரேக் வந்து பிரிச்சுக்குவோம். இந்த ரேக்ல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கர் பொசிஷன் மாட்டிட்டு உங்களுக்கு டிரா ஆப்ஷன் வந்து பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க நார்மல் வேணாலும் செலக்ட் பண்ணலாம், சாஃப்ட் க்ளோஸ் வேணாலும் செலக்ட் பண்ணலாம். எஸ்பிசில டிஃபால்ட்டா நம்ம சாஃப்ட் க்ளோஸ் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து உட்டன் லுக்ல இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் ஒர்க் இல்லாம பண்ணுவோம். 2 டோருக்கு சின்னதா கூட கேப் இருக்காது. நீங்க நிறைய பேர் வந்து கேப் இருக்கிற மெட்டீரியல் வந்து செலக்ட் பண்றீங்க. கேப் இல்லாம பினிஷ் பண்ணணும். ஒரு உட்டன் லுக்ல ஒரே ஈவனா இருக்கணும். இப்ப இந்த டபுள் டோருக்கும் அடுத்த டபுள் டோருக்கு சென்டர்ல வந்து ஒரு 1/8 கூட கேப் இல்லாம ஒரு பினிஷிங் வந்து உட்டன் லுக்ல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த எஸ்பிசி பிரிண்ட் எப்படி பண்றோம் அப்படின்றது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணிருக்கேன். எப்படி இந்த பிரிண்ட் பண்ணோம், அது எப்படி வந்து இங்க இந்த சைட்டுக்கு கொண்டு வந்தோம், கொண்டு வந்து எப்படி டோர் பினிஷ் பண்றோன்ற வரைக்கும் நான் வீடியோ வந்து தனியா அப்லோட் பண்ணியிருக்கேன். அது நான் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. எஸ்பிசி யூபிசி ரெண்டுமே டிஜிட்டல் ஒர்க் தான். நீங்க கலர் கேட்டீங்க அப்படின்னா நீங்க கேட்ட நாள்ல இருந்து ஒரு 4-5 நாளுக்குள்ள உங்களுக்கு பேனல் வந்து ரெடி ஆயிடும். உங்க வீட்டுக்கு வந்து ஒரு 1 வீக்ல வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கொட்டேஷன் கொடுத்து நீங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா 1 வீக்ல நீங்க கேட்ட கலரோட உங்க வீட்டுக்கு வந்து நம்ம வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கு. 15 பிளேஸுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணியிருக்கேன். வீடியோல பிளே ஆயிட்டு இருக்கும், பாருங்க. அது மட்டும் இல்லாம ஜாம்சன் பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூ டிசைன் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உட்டன் லுக் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எஸ்பிசி நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கு. இது வந்து டிஜிட்டல் கலர்ல பண்ணிருக்கோம், எஸ்பிசி மெட்டீரியல் பண்ணிருக்கோம். இது வந்து செகண்ட் பெட்ரூம். நம்ம அடுத்து கிச்சன் ஒரு டிவி ஷோகேஸ் பார்க்கலாம். அடுத்து 2 பெட்ரூம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரண்ட் க்ளோஸ் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு உட்டன் லுக் வைஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 15 கலர்ல இருக்கிற 2 கலர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி இருக்கு சைஸ்ல சிம்பிளா ஒரு டிவி ஷோகேஸ் வந்து நம்ம வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி அவங்க வுட்ல பண்ணியிருந்தாங்க. வுட்ல இது மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. நம்ம பக்கத்து வீட்டுல வந்து எஸ்பிசி போயிருந்ததுனால அதை பார்த்துட்டு இந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம கிட்ட இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் கொடுத்துருந்தாங்க. சேம் அதே கலருக்கு ஒரு 5% தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5% டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த கலரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. சிம்பிளா பேக் ஷீட் மட்டும் அடிச்சோம். இடம் கம்மி பண்ணி கொடுத்ததுனால நம்ம பேக் ஷீட்டை மட்டும் கவர் பண்ணிட்டு கீழே பாக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்க கிளாசி ஒயிட்ல டிரா ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இங்க ரிமோட் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இங்க வந்து ஸ்லைடிங்ல கொடுத்துட்டு இங்க ஒரு டிரா ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே எஸ்பிசில சாஃப்ட் க்ளோஸ்ல மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். சாஃப்ட் க்ளோஸ் ஆப்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பேக் ஷீட் மட்டும் கவர் பண்ணி கொடுத்துட்டு
இது ஒயிட் பேஸ்ல ரெடி பண்ணிட்டு இந்த தூணுக்கு ஏற்ற லைட் செட்டிங் ஆப்ஷன் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே சிம்பிளா கஸ்டமர் கேட்ட டிசைன்ல மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஜான்சன் எஸ்பிசி மெட்டீரியல் 20 வருஷம் வாரண்டியோட ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து சிம்பிள் டிவி ஷோகேஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் பார்க்க. இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிசி மெட்டீரியல் பண்ண ஒரு 10 கேட்டு கிச்சன் ஒர்க். இந்த கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா கிரே பேஸ்லயும் ப்ளூ கலர் பேஸ்லயும் ஒர்க் பண்ணிருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஒரு 15 கலர் வருது எஸ்பிசி மெட்டீரியல், அந்த கலர்ல மேக் பண்ணிருக்காங்க. இந்த சின்ன கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 5 பேஸ்கெட் யூஸ் பண்ணிருக்கோம். ஃபுல்லா எஸ்எஸ் பேஸ்கெட் 304 கிரேடு. பேசிக்கா அந்த 5 பேஸ்கெட் ஒரு வீட்டுக்கு வரும். ஸ்பூன் கரண்டி வைக்கிற மாதிரி ஒரு பேஸ்கெட், பிளேட் வைக்கிற மாதிரி ஒரு பேஸ்கெட், சின்ன பாத்திரம் பெரிய பாத்திரம் ஒரு வைக்கிற மாதிரி பேஸ்கெட், இங்க எண்ணெய் பாட்டில் வைக்கிற மாதிரி பேசிக்கா ஒரு 5 பேஸ்கெட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாக்க 304 கிரேட்ல தான் நம்ம யூஸ் பண்றோம். எல் டைப் ஃபுல்லாவே உங்களுக்கு கார்னர் இந்த மாதிரி தான் டோர் ஓப்பன் ஆகும். ஏன்னா அப்பதான் நீங்க இந்த ஃப்ரேம் நீங்க ஏதாவது கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க பொருள் எடுக்க கண்டிப்பா இடிக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம எல் டைப்ல இந்த மாதிரி கார்னர்ல நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்னி வரும். சிம்னி ஃபியூச்சர்ல நீங்க வாங்கினா கூட டோர் ஓபன் பண்ணா இடிக்கும் அப்படின்றதுக்காக நம்ம ஸ்லைடிங்ல கிளாஸ்ல கொடுத்துருக்கோம். இவங்க ஆல்ரெடி கடப்பாக்கல் வச்சிருந்தாங்க, நம்ம ஜஸ்ட் ஃப்ரண்ட் க்ளோஸ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேஸ்கெட் ஓப்பன் பேஸ்கெட் விக்கர் பேஸ்கெட் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் கேட்ட இடத்துல இந்த இடத்துல 2 தான் ஆப்ஷன் இருந்தது. கொஞ்சம் ஹைட் லென்த் வேணும் அப்படின்றதுக்காக 3 பேஸ்கெட் போட வேண்டிய இடத்துல 2 மட்டும் நம்ம மேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் இதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் டிசைன்ல உள்ள இருக்கிற பொருள் அவங்க பார்த்து எடுக்கணுன்றதுக்காக நம்ம கிளாஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வரும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட் வரும். நீங்க என்ன ஸ்கொயர் ஃபீட் என்னென்ன ஒர்க் கேட்கறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க ஒரு ஐடியா பண்ணி கூட இன்னொரு இடத்துல இன்னொரு பாக்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க கேட்குற இடத்துல நீங்க என்ன கேட்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு மெஷர்மெண்ட். ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் வரும். நம்ம வேலை முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் வரும். அது எல்லாமே நீங்க கேட்கறத பொறுத்து தான் இருக்கும். டோட்டலா இந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்ல ஃபுல் ஹோமுக்கும் நம்ம வந்து இன்டீரியர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க.